ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பான் இப்போ புதிய முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு கரண்ட் பிரச்சனை இல்லை, பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்காது. இதன் மூலமாக டோட்டல் வேர்ல்டே மாறப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சூரியனோட வெளிச்சம் பூமியில் மட்டும் இல்லாது விண்வெளியிலும் பரவி இருக்கு. அப்படி பரவி இருக்கிற அந்த சூரிய வெளிச்சத்தை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை இந்த பூமிக்கு கொண்டு வருவது தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தில் செயல்முறைக்கு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு இந்த எனர்ஜியை கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிக சவாலான ஒரு விஷயம். இதை எப்படி ஜப்பான் அச்சீவ் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒயர் கனெக்ஷன் மூலமாக அச்சீவ் பண்ணலாமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்கே பூமிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ ஸ்பேஸில் கிடைக்கிற எனர்ஜியை எப்படி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா, ஒயர் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. மில்லியன் கணக்கான டிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒயர்லெஸ் டெக்னாலஜி மூலமாக தான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற போகிறாங்க. இதுக்காக சேட்டலைட் அண்ட் ஆண்டனா வச்சு தான் ரிசீவ் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, அங்கே ஸ்பேஸில் இருக்கிற சோலார் எனர்ஜியை மைக்ரோவேவாக கன்வெர்ட் பண்ணி அதை எனர்ஜி பீம் வழியாக பூமிக்கு அனுப்ப போகிறாங்க. அதை ஸ்பெஷல் ஆண்டனா வச்சு ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ப்ராஜெக்ட் அப்படின்னாலும் ஜப்பான் இதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் நேமை ஒஹிமா அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஒஹிமா அப்படின்னா ஜப்பானில் சூரியன் அப்படின்னு நேம். ஸோ இந்த ஒஹிமா ப்ராஜெக்ட்காக ஒரு ஸ்பெஷலாக சேட்டலைட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்பேஸில் இருக்கிற அந்த சோலார் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அதை கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் இருக்கிற பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா வெறும் 150 கிலோ இருக்கிற ஒரு சின்ன சேட்டலைட் தான். இருந்தாலும் இதோட ரொட்டேஷன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 28,000 km/h தான் இது ரொட்டேட் ஆகும். பூமியிலேருந்து ஒரு குறைந்த டிஸ்டன்ஸில் தான், அதாவது 400 கிலோமீட்டர் அல்லது 250 மைல்ஸில் தான் கொண்டு போய் இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு மிகப்பெரிய சிக்னலை இந்த சேட்டலைட்டை எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, பூமியிலோட மேற்பரப்பில் இருந்து 400 கிலோமீட்டர் அல்லது 250 மைல்ஸில் தான் கொண்டு போய் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ரொட்டேஷன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 28,000 km/h. இதோட ரொட்டேஷன் ஸ்பீடு 28,000 km/h ஸ்பீடில் இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட். நம்ம கிச்சனில் இருக்கிற மிக்சியை 1 மணி நேரத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய எனர்ஜி தான் அதுக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த அளவிலான சிறிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ பண்ண போகிறாங்க. ஆனால் அதோட பலன் மிகப்பெரியது. ஸோ இதுக்காக இதில் இருக்கிற சேலஞ்சே என்ன அப்படின்னா, அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது தான். அதாவது 28,000 km/h ட்ராவல் பண்ணும்போது அந்த சிக்னலை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம்தான். அதுக்காக தான் மிகப்பெரிய ஆண்டனா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய ஆண்டனா ஒன்று தான் வச்சு ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒயர்லெஸில் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாசிபிள் தான். இதெல்லாம் ஒயர்லெஸ் மூலமாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதை பண்ணி சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோலார் எனர்ஜியை கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு எனர்ஜி பீம் வழியாக அனுப்பியிருக்காங்க. ஆண்டனா வழியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸும் ஆனதுனால தான் இப்போ மறுபடியும் பெரிய ப்ராஜெக்டில் இறங்கியிருக்காங்க. இதோட முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ஸை கொண்டு போய் பூமியோட மேற்பரப்பில் வச்சு அங்கிருந்து சோலார் சிக்னல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி அதை பூமிக்கு அனுப்புறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலை சக்ஸஸ் பண்ண உடனேயே அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒஹிசிமா அப்படிங்கிற ப்ராஜெக்டை இந்த 2025லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 2025ல ஸ்டார்ட் பண்ணி இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இது மிகப்பெரிய மைல்கல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. உலக நாடுகள் பருவநிலை மாற்றம் மற்றும் இந்த சுற்றுப்புற சூழ்நிலை குறித்து கவலை கொண்டிருக்கிற இந்த வேளையில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது நமக்கு கரண்ட் பிரச்சனையும் இருக்காது, அது போக பொல்யூஷன் பிரச்சனையும் இருக்காது. பல நாடுகள் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ முன் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025லேயே இது ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்கும். இந்த டெக் வேர்ல்டில் இது ஒரு புரட்சினே அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல ஜப்பானீஸ் வந்து உறுதியாக இருக்காங்க. இது வந்துச்சு அப்படின்னா ஜப்பானுக்கு மட்டுமில்ல உலகத்துக்கே மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது புது புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஜப்பான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதும் இது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய நன்மை பயக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.